ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். அட்டாமிக் கிளாக்ஸ் அதுக்குள்ளார என்ன நடக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் டென்னிஸ் பாலோட வந்திருக்கேன். நம்ம இதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க. என்னோட வெப்சைட் usatamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன் வந்து இன்வால்வ் ஆகலாம். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். நானும் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு வீடியோவை பார்க்கறது பெட்ரு. ஒன்று வந்து பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என்னன்றது போய் புரிஞ்சுக்குங்க. அது வந்து இந்த வீடியோக்கு வந்து ஃபவுண்டேஷன். அடுத்து வந்து போர் ஆட்டம் மாடல். அந்த போர் ஆட்டம் மாடல் வந்து எப்படி இருக்குது, அந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதையும் போய் பாருங்கள். இந்த ரெண்டு வீடியோட லிங்க் வந்து நான் வந்து பின் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து போடுறேன். கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அட்டாமிக் கிளாக் அப்படின்றது ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அட்டாமிக் கிளாக் வந்து சேட்டலைட்டில் வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து அது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஜிபிஎஸ் நேவிகேஷன் எல்லாமே வந்து அட்டாமிக் கிளாக்ல தான் வந்து ரிலை ஆகிருக்கு. ஸோ அது இல்லைன்னா நம்மளால் வந்து கார் வந்து கரெக்டான டைரக்ஷன் வந்து ஓட்டி போக முடியாது. இந்த அட்டாமிக் கிளாக்கோட யூசேஜ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஏன் அட்டாமிக் கிளாக் வேணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. ஏன் வந்து நம்ம ஒரு ரெகுலர் கிளாக்கை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் அட்டாமிக் கிளாக் வரைக்கும் போகணும், ரெகுலர் கிளாக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கூட கேட்கலாம். இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்யூரசி, அதாவது என்ன, எவ்வளோ துல்லியமாக வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், ஏன் அதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த பந்து வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே இந்த நாலேஜ் வச்சுட்டு நம்ம வந்து ஏன் வந்து நம்ம டைம் வந்து துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பந்து இருக்கு. இப்போ இப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்க எல்லா கன்ஸ்ட்ரெயினும் எடுத்துருங்க. இந்த கிராவிட்டி அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த பந்து வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபுட் வீடு உங்க முன்னாடி இருக்கு. நீங்க வந்து ஒரு 10 ஃபீட் தள்ளி இந்த பந்தை எடுத்து அடிக்கிறீங்க. இப்போ அந்த வீடு மேல வந்து படுது. ஸோ அப்போ வந்து டார்கெட் வந்து கரெக்டா வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பந்து. இப்போ நீங்க பின்னாடி போறீங்க. பின்னாடி போயிட்டு ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து நீங்க எரிய பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஷூட் பண்ற மாரி ஏதாவது கன் இருக்கணும். அந்த மாரி ஒரு ஒரு எக்யூப்மென்ட் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கன்ல போட்டு நீங்க வந்து ஷூட் பண்றீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர்ல. நீங்க வந்து கரெக்ட்டா அந்த 3000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு. நீங்க கரெக்ட்டா அடிக்க முடியுமா? அப்படின்னா, அந்த கன்னோட ஆக்யூரசி வச்சு உங்களால ஓரளவு வந்து அடிச்சிட முடியும். இப்போ இன்னும் பின்னாடி போறீங்க. ஒரு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி போயிட்டு இதே பந்தை வச்சு அந்த 3000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணணும். அப்படிங்கிற போது நீங்கள் எவ்வளோ பின்னாடி போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தாலும் இந்த பந்து வந்து அந்த வீட்டை வந்து மிஸ் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஹேர்லைன் மூவ்மெண்ட் தான் இருக்கும். அந்த ஹேர்லைன் மூவ்மெண்ட்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பந்து வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 100 ஃபீட் தள்ளி கூட போகலாம். அப்படின்னா இது வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன பந்தை வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அடிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த கரெக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய பெனால்ட்டி வந்து கிடைச்சிரும். நீங்கள் வந்து அந்த கரெக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ண முடியாது. கிட்ட இருக்கும்போது நீங்கள் வந்து சென்டிமீட்டர் கணக்காக வந்து உங்களால் வந்து நவுத்த முடியும். அப்பயும் வந்து அந்த டார்கெட் ஹிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து 1 மில்லிமீட்டர் நீங்கள் ஆஃப் ஆயிருந்தாலும் அந்த 1 மில்லிமீட்டர் வந்து இந்த பந்து வந்து அந்த இடத்துல வந்து அடிக்காது. அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரே வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடும். இப்போ வந்து நீங்கள் இன்னும் பின்னாடி போங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த பந்தை வந்து அந்த வீட்டை வந்து நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ மில்லிமீட்டர்லேருந்து இப்போ நீங்கள் மைக்ரோமீட்டருக்கு வந்து வந்துடுவீங்க. அந்த மைக்ரோமீட்டர் கரெக்ஷனில் வந்து ஒரு மைக்ரோமீட்டர் மிஸ் ஆனாலும் இந்த பந்து வந்து அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக வந்து மிஸ் பண்ணிடும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்யூரசி வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, உங்களோட டிஸ்டன்ஸ் பொறுத்து வந்து ஆக்யூரசியோட பேராமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறி போயிடும். இப்போ நீங்கள் ஒலிம்பிக்ஸில் பார்த்துருப்பீங்க, 2 ரன்னர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் லைனை டச் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது. ஆனால் நம்ம வந்து அது செகண்ட்ஸில் பார்க்கும்போது 2 பேரும் ஒரே செகண்டில் வந்து டச் ஆன மாதிரி தான் தெரியும். பட் அதுக்கு தான் வந்து ஒலிம்பிக்ஸில் என்ன பண்ணா, அவங்க வந்து மில்லி செகண்டில் வந்து பார்ப்பாங்க. மில்லி செகண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மில்லி செகண்ட் வந்து ஒருத்தர் அதிகமாக இருப்பார். அப்போ அவருக்கு தான் வந்து கோல்டு மெடல் கொடுப்பாங்க. அப்போனா இந்த ஆக்யூரசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆக்யூரசி வந்து என்ன ஸ்கேலில் பார்க்குறோம்
அப்படிங்கிறது அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்கேல் பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து நம்ம எல்லா விஷயமும் வந்து பெருசாக பார்க்கறதுனால வந்து இந்த ஆக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து டைமும் ஒன்று. அந்த டைமோட ஆக்யூரசி வந்து என்னன்னா நம்ம வால் கிளாக்ல பார்க்கும்போது ஒரு 10 o'clock இருக்கு, இன்னொரு வாட்ச்ல வந்து 10:01 இருக்கு அப்படின்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம வந்து என்னன்னா இன்னும் ஒரு நிமிஷம் தான் லேட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடும். ஆனால் சில சுச்சுவேஷன்ஸ்ல வந்து ஒரு செகண்ட், அதோட ஒரு மைக்ரோ செகண்ட் இல்லை ஒரு நேனோ செகண்ட் லேட் ஆனாலே வேர்ல்டே வந்து மாறி போயிடும். இப்போ நம்ம வந்து இந்த ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த டர்ன் பை டர்ன் வந்து நேவிகேஷன் வந்து அது கரெக்ட்டா குடுக்கணும். ஆனா, இந்த கார் வந்து கரெக்ட்டான டைரக்ஷன் போறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 4 சேட்டலைட் வேணும். அதுல 3 சேட்டலைட் வந்து உங்களுக்கு வந்து 3 லொகேஷன்ல இருக்கணும். அத வச்சு ட்ரையாங்குலேட் பண்ணி உங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருவாங்க. 4வது சேட்டலைட் வந்து டைம்க்காக வச்சிருக்காங்க. அது நம்ம பின்னாடி வருவோம். இப்ப இந்த 3 சேட்டலைட்டும் வந்து அதனோட டைம் வந்து எக்ஸாக்ட்டா இருந்தா மட்டும் தான் வந்து உங்களால வந்து கார் வந்து எரர் இல்லாம கரெக்ட்டான ஒரு டைரக்ஷன்ல ஓட்டிட்டு போ முடியும். ஏதோ ஒரு சேட்டலைட்ல வந்து நம்ம வால் கிளாக் மாரி 1 செகண்ட் தானே டிலே அப்படின்ற மாரி அந்த கிளாக் வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னா, உங்களோட கார் வந்து பல 1000 கிலோமீட்டர் வந்து தப்பா காமிச்சிரும். அப்பன்னா நீங்க வந்து அந்த லொகேஷன்ல இருக்க மாட்டீங்க. வேற கண்ட்ரில இருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். அப்பன்னா என்னன்னா, இந்த டைம்ன்றது ஆக்குரசி வந்து ரொம்ப, அதாவது மைக்ரோ செகண்ட் தாண்டி நானோ செகண்ட் லெவல்ல ஆக்குரேட்டா இருந்தா மட்டும் தான் வந்து ஜிபிஎஸ் சேட்டலைட் வந்து உங்க காரை வந்து கரெக்ட்டா அந்த ரோட்ல அந்த லேன்ல இருந்து எடுத்துட்டு போக முடியும். அந்த நானோ செகண்ட் ஆக்குரசி வந்து இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கார் வந்து பல ஃபீட் தள்ளி இல்ல பல கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து உங்க காரை வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், இப்போ டைம் இதுல எப்படி வருது? டைம்க்கு வந்து காருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்குற டைம் எல்லாமே வந்து வால் கிளாக் டைம் தான். இல்லாட்டி நம்ம வந்து வாட்ச் வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ அந்த டைம் வந்து நம்ம எப்படி ஜெனரேட் பண்றோம்னா, இப்போ 1 செகண்ட் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உள்ள வந்து நம்ம ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஒண்ணு வச்சிருக்கோம் அந்த வாட்சஸ்ல. அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து ஒரு ஃப்ரீக்வென்சில வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து 32,768 அந்த ஃப்ரீக்வென்சில வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க அத டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு. அத நீங்க வந்து சர்க்யூட் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, அந்த ஃப்ரீக்வென்சில வந்து அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகுறது வந்து 1 செகண்டா வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். அதனால தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த அனலாக் கிளாக்லலாம் ஒவ்வொரு செகண்டா ஏன் மாறுது அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வென்சி வந்து வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு செகண்டா வந்து நமக்கு தெரியுது. இப்போ அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல வைப்ரேட் பண்றது தான் நம்ம வந்து பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஒரு டைம் வந்து அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல வந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜெனரேட் பண்ணி, அத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து செகண்டா கன்வெர்ட் பண்ணி, அதுதான் நம்ம வாட்ச்ல வந்து காமிக்கிறோம். அப்புறம் அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல அதே ஃப்ரீக்வென்சில வந்து வைப்ரேட் பண்றதுக்கு நம்ம பேட்டரின்னு ஒண்ணு போடுவோம். அந்த பேட்டரி வந்து மறுபடியும் போய் அந்த கிறிஸ்டல அந்த ஃப்ரீக்வென்சில போய் அடிக்கும். இந்த மாதிரி ஃபீட்பேக் லூப் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல. இப்போ பிரச்சனை வந்து என்னன்னா, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து 1 செகண்ட் தான், ஒவ்வொரு செகண்ட்க்கு தான் வந்து அந்த சேஞ்ச் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த 1 செகண்ட்ல வந்து அக்காமடேட் பண்ண முடியாது. இப்போ சாதாரணமான ஒரு ஒலிம்பிக்ஸ்லயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1 செகண்ட்ல வந்து 2 பேரும் டச் பண்றதே வந்து கரெக்ட் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து மில்லி செகண்ட் போனோம். அப்பனா நம்மளுக்கு வந்து என்னன்னா, இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து இன்னும் அதிகமான ஃப்ரீக்வென்சில வந்து நம்ம வைப்ரேட் பண்ணா மட்டும் தான் வந்து நம்ம வந்து அந்த மில்லி செகண்ட்லாம் அச்சீவ் பண்ண முடியும். மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா போயிடுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த பால் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். நீங்க வந்து டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆக்குரசியோட அந்த மெஷர்மென்ட் வந்து இன்னும் வந்து ரொம்ப ப்ரிசைஸா வேணும். இப்போ பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது தேவையில்ல. ஆனா ஜிபிஎஸ் மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சேட்டலைட் வந்து எங்கேயோ இருக்கு. ஆனா உங்களோட ஒரு கார வந்து அத ட்ராக் பண்ணி கரெக்ட்டா வந்து அத எடுத்துட்டு போணும் அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா போயிடுது. அதே மாரி 3 சேட்டலைட் வந்து 3 பொசிஷன்ல இருக்கு. அப்படிங்கிறபோது அதோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த சிக்னல் வந்து என்ன ஸ்பீட்ல வந்து ரிசீவ் ஆகுது, என்ன டைம்ல வந்து ரிசீவ் ஆகுது, அத பொறுத்து தான் வந்து உங்க கார் நேவிகேஷன் வந்து எடுத்துட்டு போகுது. அதனால தான் வந்து இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து வேற மாரி டிசைன் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம அட்டாமிக் கிளாக் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம வந்து இங்க கொண்டாடுறோம். இந்த அட்டாமிக் கிளாக்கோட கான்செப்டே வந்து ஏன் பொறந்தது அப்படின்னா, ஏன்னா நம்மளோட இருக்கிற கிளாக் எல்லாம் வந்து ரிலையபிள் கிடையாது. இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வீட்ல ஒரு கிளாக் இருக்கு. இப்போ அந்த கிளாக் வந்து நீங்க பேட்டரி மாத்தவே இல்லன்னு வச்சுக்கங்க. பேட்டரியோட பவர் கம்மியாக வந்து அதனோட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்பன்னா அந்த கிளாக் வந்து ரிலையபிள் கிடையாது. அத பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா காலி. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு மெத்தட் வேணும். அந்த கிளாக் வந்து என்னன்னா பேட்டரியே காலி ஆகக்கூடாது அப்படின்ற மெத்தட் இருக்கும்போது, அது என்ன மெத்தடா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆட்டம் லெவலுக்கு நம்ம போக வேண்டியதா போயிடுச்சு. அதனால தான் வந்து நம்ம அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறோம். இப்ப நீங்க ஒரு கிளாக்ல பேட்டரி மாத்திட்டு நீங்க வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு 4, 5 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட்ஸ்லாம் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அப்பனா அத வச்சு நீங்க கால்குலேஷன்ஸ் பண்ண முடியாது. ஆனா அட்டாமிக் கிளாக் பொறுத்தவரை வந்து அந்த மாரி ஒரு செகண்ட் டிலே ஆகறதுக்கு வந்து 90,000 இயர்ஸ் வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 1 செகண்டே டிலே ஆகும். அப்பனா அது வரைக்கும் வந்து அந்த அட்டாமிக் கிளாக் வந்து அதே டைம வந்து காட்டிட்டு இருக்கும். நீங்க கேட்கலாம், எதுக்கு நம்ம அட்டாமிக் கிளாக்கோட டைம் வந்து வச்சே ஆகணும்? ஏன் நம்ம நார்மல் கிளாக்கே வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு.
ஏன் வந்து வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலையபிளான ஒரு டைம் இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த ரிலையபிளான டைம் வச்சு நம்ம எல்லா இடத்துலயும் வந்து கிளாக் வந்து செட் பண்ணிட முடியும். அப்பன்னா வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கிளாக்கும், மிஷன் கிரிட்டிக்கலா இருக்கிற கிளாக் எல்லாமே வந்து அந்த ஒரு கிளாக் வச்சு நம்ம செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா டைமும் வந்து ஒரு இடத்துல வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்து ஐடியா. ஆனா பிரச்சனை வந்து என்னன்னா, அந்த நம்ம எந்த கிளாக்க வந்து ரிலை பண்றோமோ, அந்த கிளாக்கோட செகண்ட்ஸ் வந்து பேட்டரி மாரி வந்து தீர்ந்துறக்கூடாது. அது வந்து ஃபார் எவர் இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். அப்போதான் வந்து அட்டாமிக் கிளாக் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து கொண்டாரும். இப்ப நம்ம குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல பார்த்தோம், நம்ம வந்து அத வைப்ரேட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பேட்டரி சோர்ஸ் வேணும். அந்த பேட்டரி சோர்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம அந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி குடுத்தா அது வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி உருவாகும். அத வச்சு நம்ம வந்து அந்த லூப் வந்து குளோஸ் பண்ணிருவோம். இப்ப அட்டாமிக் கிளாக்ல வந்து நம்ம இந்த பேட்டரி தீராம இருக்கிறதுக்கு வந்து ஆட்டம்ஸோட ஹெல்ப் யூஸ் பண்றோம். அதுல வந்து நம்ம சீசியம் ஆட்டம் அதுதான் வந்து பிரிஃபர்ட். அது வந்து நம்ம யூஸ் பண்றோம். சீசியம் ஆட்டம் வந்து அதனோட தன்மை வந்து என்னன்னா, நீங்க வந்து சீசியம் ஆட்டம் வந்து 2 எனர்ஜி லெவல்ல வந்து இருக்க முடியும். ஒண்ணு வந்து ஹையர் எனர்ஜி லெவல், இன்னொன்னு வந்து லோயர் எனர்ஜி லெவல்ல வந்து அந்த ஆட்டம் வந்து இருக்க முடியும். இப்போ வந்து சீசியம் குளோரைடு எடுத்துட்டு நீங்க வந்து ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கேஸா ஃபார்ம் ஆயிடும். அந்த கேஸ் வந்து என்னன்னா, ஆட்டம்ஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹையர் எனர்ஜி, லோயர் எனர்ஜி இதுல தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த லோயர் எனர்ஜி வந்து என்ன பண்றோம், அது வந்து ஒரு சேம்பர்ல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க லோயர் எனர்ஜி ஆட்டம. கோல் வந்து அந்த லோயர் எனர்ஜி ஆட்டம வந்து நம்ம வந்து ஹையர் எனர்ஜிக்கு வந்து தாவ வைக்கணும். அப்படி தாவ வைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்டர்னலா ஒரு பவர் சோர்ஸ் வந்து குடுத்து, அந்த லோயர் எனர்ஜிய வந்து ஹையர் எனர்ஜிய வந்து தாவ வைப்பாங்க. இப்போ அந்த சீசியம் ஆட்டம் எல்லாமே வந்து ஹையர் எனர்ஜி வந்து நம்ம தாவ வச்சாச்சு அப்படின்னா, இப்போ என்ன பண்ணா, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்குன சீசியம் ஆட்டம் வந்து 2 காம்பினேஷன்ல இருக்கு. லோயர் அண்ட் ஹையர் எனர்ஜி. அது வந்து நம்ம பிரிச்சுருவோம். லோயர் அண்ட் ஹையர் எனர்ஜியா வந்து ஒரு ஒரு மேக்னெட் வச்சு நம்ம வந்து தனியா பிரிச்சு, லோயர் எனர்ஜி லெவல்ல வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் குடுத்து, அதாவது ஒரு பவர் குடுத்து, அத வந்து நம்ம எனர்ஜி குடுத்து நம்ம வந்து தாவ வச்சு எல்லாமே ஹையரா மாத்திருவோம். இப்ப இந்த ஹையர் எனர்ஜி லெவல் வந்து என்னன்னா, போயிட்டு அதுதான் நம்ம வந்து அந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மாரி நம்ம வந்து அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல வந்து போய் அது இடிக்கும். அது இடிச்சது அப்படின்னா, அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகும். இப்போ ஒருவேள வந்து இப்ப குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து கரெக்ட்டான ஃப்ரீக்வென்சில இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து என்ன பண்ணும், அந்த சீசியம் ஆட்டமோட லோயர் எனர்ஜி தாவறதுக்கு வந்து அதுலருந்து ஒரு எனர்ஜி புரொடியூஸ் பண்ணி, அத ஃபீட்பேக் லூப்பா குடுத்து, இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு சர்க்கிள் மாரி வச்சு, அது போயிட்டே இருக்கும் லூப்ல. இப்ப சாதாரண கிளாக்ல வந்து என்ன நடக்குது? நம்ம வந்து பேட்டரி சோர்ஸ் குடுத்து, நம்ம அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல வந்து வைப்ரேட் பண்ண வைக்கிறோம். அந்த ஃப்ரீக்வென்சி வைப்ரேட் ஆகும்போது, அது என்ன பண்ணும்? அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம அது ஒரு செகண்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவோம். ஆனா, இந்த ப்ராசஸ் கன்டின்யூ ஆவறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபீட்பேக் லூப்பா எடுத்து, மறுபடியும் பேட்டரிக்கு சோர்ஸ் எடுத்து, மறுபடியும் அத வைப்ரேட் பண்ண வைப்போம். ஸோ இது வந்து போயிட்டே இருக்கும். பேட்டரியோட பவர் கம்மியாகுற வரைக்கும். அதே மாரி தான் வந்து சீசியமோட ஆட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்து என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த ஹையர் அண்ட் லோயர் எனர்ஜி ஒரு மேக்னெட் வச்சு நம்ம பிரிச்சு, ஹையர் எனர்ஜி எல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஹையர் எனர்ஜி வச்சு நம்ம அதே பீசோ எலக்ட்ரிசிட்டி பேட்டரி பண்ற வேலைய வந்து நம்ம வந்து குவார்ட்ஸ வந்து இடிப்போம். அது வந்து இன்னும் ஹையர் ஃப்ரீக்வென்சில வந்து வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் வச்சு நம்ம வந்து இந்த சீசியம் ஆட்டம்ல இருக்கிற அந்த லோயர் எனர்ஜி வந்து ஹையர் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா, அப்போ ஒரு செகண்ட் வந்து தேய்மானம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வந்து கிடைக்கிற அதே விஷயத்த எடுத்து மறுபடியும் சீசியம் ஆட்டம்ல இருக்கிற எனர்ஜி செப்பரேஷன வந்து நம்ம வந்து மறுபடியும் ஹையர் எனர்ஜிக்கு வந்து தாவ வச்சுருவோம். ஸோ இது வந்து கன்டினியூஸா போயிட்டே இருக்கும். இது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸா போயிட்டே இருக்கும். நீங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு செகண்ட் வந்து தேய்மானம் ஆகுறதுக்கே வந்து என்னாகும்னா 90,000 100,000 இயர்ஸ் வரைக்கும் வந்துரும். அப்பன்னா அட்டாமிக் கிளாக் வந்து ரொம்ப ஆக்குரேட். இன்னொரு விஷயம் வந்து இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமா நம்ம பார்க்குற வால் கிளாக்ல வந்து அதோட ஃப்ரீக்வென்சி வந்து செட் பண்ணிருவாங்க. 32,768 அந்த ஃப்ரீக்வென்சி வந்து செட் பண்ணிருவாங்க. ஆனா, நம்மளுக்கு தெரியும் அந்த 1 செகண்ட் ஆக்குரசி வந்து நமக்கு பத்தாது. நமக்கு வந்து நானோ செகண்ட்ஸ் ஆக்குரசி வேணும். இப்ப நம்ம அட்டாமிக் கிளாக்ல வந்து என்னன்னா, அது வந்து ஹையர் நம்பர் அது. அது வந்து மில்லியன் கணக்கான அது ஃப்ரீக்வென்சில வந்து ஓடும். அதனால வந்து என்னன்னா, நம்ம அந்த 1 செகண்ட வந்து மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிச்சிடலாம். இது வந்து நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, இப்ப வந்து நீங்க மூவி பார்க்கும்போது 1 செகண்டுக்கு வந்து ஒரு 30 ஃப்ரேம்ஸ் இருக்கும். இப்ப அந்த 30 ஃப்ரேம நீங்க தனித்தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 செகண்ட்ல வந்து 30 ஃபிலிம் வந்து வருது. அதே மாரி வந்து இப்ப சீசியம்ல வந்து ஜெனரேட் ஆகுற அந்த சீசியம் வச்சு நம்ம ஜெனரேட் பண்ற அந்த குவார்ட்ஸோட ஃப்ரீக்வென்சிய நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா, 1 செகண்டா வந்து உங்களால வந்து மைக்ரோ செகண்ட் அப்புறம் வந்து நானோ செகண்ட் அந்த மாரி வந்து பிரிக்க முடியும். வேர்ல்டுல இருக்கிற கிளாக் வந்து நீங்க 1 செகண்ட வந்து நீங்க வந்து 1 செகண்ட தான் வைக்க முடியும். ஆனா மோஸ்ட்லி வந்து மில்லி செகண்ட் வரைக்கும் போ முடியும். அவ்வளோதான். ஆனா மைக்ரோ செகண்டெல்லாம் போக முடியாது. ஸோ இதுதான் வந்து அட்டாமிக் கிளாக்ல வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமே. இப்ப நம்ம இத வச்சு என்ன பண்றது? அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஜிபிஎஸ்க்கு வரும். இப்ப வந்து ஜிபிஎஸ் வந்து 3 சேட்டலைட் இருக்கு. இப்ப வந்து அந்த 3 சேட்டலைட்டும் வந்து ஒரே டைம் எக்ஸாக்ட்டா இருக்கணும். நானோ செகண்ட் வரைக்கும் துல்லியமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 4வது சேட்டலைட் அதாவது ஒரு ஜிபிஎஸ் ஒர்க் பண்றதுக்கு 4 சேட்டலைட் வேணும். 3 சேட்டலைட் வந்து என்ன பொசிஷன்னு சொல்லிடும். 4வது சேட்டலைட் வந்து என்ன அட்டாமிக் கிளாக்ல என்ன டைம் இருக்கு எக்ஸாக்ட்டா அப்படிங்கிறது இந்த 4வது சேட்டலைட் வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்து எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிரும். என்னன்னா சேட்டலைட்டையும் அப்டேட் பண்ணிரும். அதுக்கப்புறம்
எப்படி நம்ம ஜிபிஎஸ் உள்ள நம்ம கார்ல இருக்கிற அந்த ரிசீவர் அதில் இருக்கிற கிளாக்கே வந்து அப்டேட் பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த 4வது சேட்டலைட்டோட டைம் இன்ஃபர்மேஷன் வச்சு எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்படின்னா நம்ம டிட்டர்மைன் பண்ணுற பொசிஷன் வந்து ஆக்யூரேட்டாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டான லொகேஷன் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியுது. இப்போ ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருந்தது அப்படின்னா, நம்மளோட ஃபைனல் கால்குலேஷன் வந்து லொகேஷன் வந்து நம்ம தப்பாக தான் வந்து சொல்லும். ஆனால் இந்த டைம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த 4வது சேட்டலைட் வந்து அந்த அட்டாமிக் கிளாக்கோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். எல்லாமே ஒரே டைம்ல வந்து ஒரே டைம் வந்து இருக்கிறதுனால அதோட கால்குலேஷன்ஸ் வந்து ஒரே மாதிரியா இருக்கும். அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்யூரேட்டாக வந்துடும். இந்த ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸில் வந்து இந்த அட்டாமிக் கிளாக் வந்து நேனோ செகண்ட் வரைக்கும் இருக்கிறதுனால வந்து என்ன, அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம கார் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த நேனோ செகண்ட் வரைக்கும் நம்ம போகலை அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த பந்து கதை தான் ஆகிடும். இந்த பந்து வந்து நீங்கள் வந்து கிட்ட இருக்கும்போது வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணிடுவீங்க. இது வந்து ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி இந்த பந்தை நீங்கள் வந்து அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கணும். அதாவது நானோ மீட்டரில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் தான் வந்து இந்த 500 கிலோமீட்டர்ல வந்து இந்த பந்தை அந்த டார்கெட்டை வந்து நம்ம வந்து ஹிட் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குமோ அவ்வளோ வந்து உங்களோட பொசிஷன் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்மளுக்கு இந்த ஜிபிஎஸ் கான்டெக்ட்ல வந்து டைம் தான் வந்து அந்த வேரியேஷன். ஏன்னா நம்ம வந்து டைம் வச்சோம்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம கார் லொகேஷன் வந்து சேட்டலைட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா 3 சேட்டலைட்டோட லொகேஷன் வச்சு கார் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு கால்குலேஷனோட விஷயமே வந்து டைம் தான். டைம் வந்து 3 சேட்டலைட்லையும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கார் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால தான் வந்து அட்டாமிக் கிளாக் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அட்டாமிக் கிளாக் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, ஏன் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அட்டாமிக் கிளாக் வந்து எப்படி ஒர்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அடுத்த டாப்பிக்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? பாய்.